ஹாய் வணக்கம். இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, சாரீ ஃபால்ஸ் வந்து நிறைய பேர் வைக்க மாட்டாங்க. சாரியில் கீழே வந்து இந்த மாதிரி கடையில் நீங்கள் சாரீ ஃபால்ஸ்னு கேட்டிங்கன்னா இப்படி தருவாங்க, நீளமாக இருக்கும். ஃபால்ஸ் வச்சு தைக்கிறது வந்து நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. ஆனால் தச்சு பழகுனவங்க அதை விட மாட்டாங்க. ஓகேங்களா? அதாவது சாரீ ஃபால்ஸ் ஏன் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ராய்டரிங் ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம கட்டும்போது கொலுசில் அந்த இழுத்துச்சுன்னா அந்த டிசைன் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காகவும் சாரீ ஃபால்ஸ் வைக்கலாம். இன்னொன்று வந்து சாரீ ரொம்ப லேஸாக இருக்குது, அது வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக சாரீ ஃபால்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? லேசான சாரீ, அப்புறம் சில சாரீஸ் வந்து சுருங்கி வரும், கீழே வந்து சுருங்கிடும். அதுக்காக சுருங்காமல் இருக்கிறதுக்கு ஃபால்ஸ் வைப்பாங்க. ஓகேங்களா? அதாவது நான் வந்து எந்த சாரீ வாங்கினாலுமே, சாரீ வாங்கினாலே முதல்ல அதுக்கு ஃபால்ஸு, அப்புறம் ப்ளவுஸுக்கு லைனிங்கு, அந்த சாரீக்கு மேட்சாக இன்ஸ்கர்ட்டு, இந்த மாதிரி எல்லாமே சேர்த்தே வாங்கிடுவேன். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த பழக்கம் இருக்குதுன்னு தெரியல, எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. ஸோ ஒரு சாரீ வாங்கினா இது எல்லாமே சேர்த்து ஃபால்ஸ் இன்க்ளூடிங் அது கண்டிப்பாக வாங்கிடுவேன். நான் இந்த சாரீக்கு தான் வைக்கணும் அப்படின்னு இல்லை, நான் எல்லா சாரீக்குமே ஃபால்ஸ் வச்சுருவேன். ஓகேங்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஃபால்ஸை வச்சு கட்டி பார்த்தீங்க அப்படின்னா சாரீ ஃபால்ஸ் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக சாரீ அதுக்கப்புறம் கட்ட மாட்டீங்க. ஓகேங்களா? இப்போ சாரீ ஃபால்ஸ் நம்ம தைக்கும்போது எப்போவுமே இந்த அத்துக்கு இங்கே ஸ்டார்டிங்கில் இருந்தே தைக்கக்கூடாது, கீழே தான் ஃபால்ஸ் வைப்பாங்க. ஸோ கொஞ்சம் கேப்பு, இப்போ ஒரு ஜான் அளவுக்கு கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு தான் ஃபால்ஸ் தைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து எல்லா சாரீஸுமே ஃபால்ஸ் வச்சு தான் கட்டுவேன். நீங்கள் எப்படி, நீங்கள் வந்து ஃபால்ஸ் இல்லாமல் கட்டுவீங்களா, ஃபால்ஸ் வச்சு தான் கட்டுவீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். தச்சு முடிச்சுட்டு இதோட ஃபினிஷிங் ஃபோட்டோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். நார்மலாக ஒரு சாரீ வந்து ஃபால்ஸ் இல்லாமல் நம்ம கட்டுறதுக்கும் ஃபால்ஸ் வச்சு நீங்கள் ஃப்ளீட்ஸ் எடுத்து கட்டுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். சாரீ அழகாக அந்த ஃப்ளீட்ஸ் வந்து கட்டுறதுக்கு செம்மையாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.